ரியோ லஞ்ச் பாக்ஸ்க்கு சோயா 65 பண்ணவா? வேண்டாம்மா, சோயா ரைஸ். ஓகே, செஞ்சிடலாமா? முதல்ல சோயாவை சூடு தண்ணியில் ஒரு 15 மினிட்ஸ் போட்டு ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 மட்டும் போதுங்க. லோ ஃப்ளேமில் வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் தேங்காய், 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும், 5-6 பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். ஒருத்தனுக்கு சோயா பிடிக்கும், இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணனா அரைச்ச பேஸ்ட்ல கொஞ்சம் சோயாவும் சேர்த்து பல்ஸ் மோட்ல அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டும் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து சோயாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 கிலோ பிரியாணி அரிசியும் வேக வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இந்த கிரேவி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லி இலைகளையும் தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். உங்க வீட்டில் சோயாவை அப்படியே சாப்பிடுவாங்கன்னா நீங்க பல்ஸ் மோட்ல அரைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்துக்கோங்க.